இன்னைக்கு வந்து உபுண்டு மிஷின்ல அப்பாச்சி வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஏடு பிளேஸ்ல போனோம் அவன்ட்ட லாகின் பண்ணிட்டு, அதில ஒரு EC2 மிஷின கிரியேட் பண்ணி, அதில இருக்கிற ஒரு உபுண்டு சர்வர்ல நான் அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ அதுக்கான டெமோ தான் இப்ப பார்க்குறோம். ஸோ அக்கவுண்ட்ட லாகின் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நானு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் VPCல போயிட்டு என்னோட நெட்வொர்க் செட்டப்லாம் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு டிஃபால்ட் VPC இருக்கு. சப்நெட் பார்த்தா 3 டிஃபால்ட்டா இருக்கிற 3 சப்நெட்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு ரவுட் டேபிள், அதுக்கடுத்தது ஒரு இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வே இருந்தா தான் வந்து பப்ளிக் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரவுட்ஸ பார்த்தீங்கன்னா, ஒரு VPC, 3 சப்நெட், ஒரு ரவுட் டேபிள் அண்டு ஒரு இன்டர்நெட் கேட்வே. ஸோ இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம ரவுட் டேபிள்ல ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ஒரு சிம்பல்ஸ் தான் அது. ஸோ அந்த டாட் எடுத்து ரவுட் டேபிள் ஆட் ஆயிருக்கிறத மீன் பண்ணும். ஸோ நம்மளால டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும் இன்டர்நெட்லேருந்து. அது இல்லாம இன்டர்நெட் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா, VPCயோட அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. என்னோட மிஷின்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நான் வந்து என்னோட EC2 டேஷ்போர்ட் போயிடலாம். ஸோ EC2 டேஷ்போர்ட்ல எனக்கு எந்த ஒரு மிஷின் ரன்னிங் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மிஷின லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லான்ச் மிஷின். ஸோ நான் அப்பாச்சி வெப் சர்வர் கிரியேட் பண்ணதுனால அப்பாச்சி வெப் சர்வர்னு நேம் வச்சிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உபுண்டு மிஷின்ல தான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ அந்த OS வந்து உபுண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த உபுண்டோட வெர்ஷன் எனக்கு ஃப்ரீடம். அதேமாரி 64 பிட் ஆர்க்கிடெக்ட் வந்து 64 பிட். இன்ஸ்டல் டைப் பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ தான். ஸோ அதான் எனக்கு ஃப்ரீ டைம் எலிஜிபிள் இருக்கு. அதேமாரி கீப்பர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வச்சிருக்கிற ஒரு கீப்பர் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெட்வொர்க் கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னோட டிஃபால்ட் ஒரு VPC, அப்புறம் வந்து சப்நெட் வந்து நான் வந்து எதனா ஒரு சப்நெட்ட சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து நான் பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ற மாரி தான் குடுத்துருக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நான் அப்பாச்சி சர்வருக்காக கிரியேட் பண்ற ஆப் அந்த நேம் குடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு இன்பவுண்ட் ரூல்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, சர்வர பொறுத்தவரையிலும் நார்மலா என் மெஷின கனெக்ட் பண்றதுக்கு SSH போர்ட் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அப்பாச்சி வெப் சர்வர் ஓட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 80 HTTP ஆர் HTTPS. ஸோ இந்த மாரி வெப் சர்வர் போர்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அத குடுத்துக்கலாம். ஸோ இன்பவுண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, SSH போர்ட் கனெக்ட்டா இருக்கு. ஸோ நான் வந்து வெப் சர்வர் கனெக்ட் பண்றதுனால HTTP போர்ட் அலோவ் பண்றேன். HTTPS போர்ட் அலோவ் பண்றேன். அண்டு ஓகே. HTTP ஓகே. HTTP போர்ட் நம்பர் வந்து 80. ஸோ அப்பாச்சி 80 சப்போர்ட் பண்ணும். 8080 சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னோட ஹார்ட் டிஸ்க் 8 ஜிபி போதுமா எனக்கு. ஜஸ்ட் டெஸ்டிங் பர்ப்பஸ் தான். ஸோ நம்ம லான்ச் ஹிஸ்டரி குடுத்துடலாம். ஸோ ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டினேஷன் வந்து நான் எங்கேருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். 00 குடுத்துடணும். ஏன்னா வெப் சர்வர்னா யார் வேணாலும் எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். லான்ச் ஹிஸ்டரிஸ். ஸோ இப்போ வந்து என் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. பப்ளிக் ஐபி அசைன் ஆயிடுச்சு. ஸோ பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ SSH மூலியமா கனெக்ட் பண்ண போறேன். ஸோ பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி போட்டாச்சு. கீ கீப்பருக்கு வந்து ஆல்ரெடி நான் வச்சிருந்த அந்த வெப் சர்வர் கீப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிஷின கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் கனெக்ட் ஆகல. மிஷின் ரெடி ஆகல. செக்கிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். செகண்ட்ஸ் ஒரு 2 ஆர் 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஓகே மிஷினுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. லாகின் யூசர் நேம் அந்த உபுண்டு மிஷினோட யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க டைரக்ட்டா வந்து அந்த ஹிஸ்டரி கிளிக் பண்ணி கனெக்ட் குடுத்தீங்கன்னா, கீழயே வந்து யூசர் நேம் இருக்கும் உபுண்டு. ஸோ இதுதான் அதோட யூசர் நேம். ஸோ யூசர் நேம் குடுக்கலாம். ஓகே. என் மிஷின் இப்ப SSH மூலியமா நான் என் மிஷின ரிமோட் எடுத்தாச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பேக்கேஜ் அப்டேட் பண்றேன். சூடோ ஏபிடி அப்டேட். ஸோ இதுதான் வந்து உபுண்டுவோட பேக்கேஜ் கிடையாது. ஏபிடி பேக்கேஜ். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அப்பாச்சியோட பேக்கேஜ நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சூடோ ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சி 2. அப்பாச்சி 2 தான் வந்து அப்பாச்சி சர்வரோட பேக்கேஜ் நேம். ஸோ என்டர். எஸ் ஆர் நோ கேக்குது. எஸ் குடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பாச்சி பேக்கேஜ், சர்வர் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுது மிஷின்ல. ஸோ அப்பாச்சி பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அப்பாச்சி வெப் சர்வர் சர்வீஸ செக் பண்ணலாம். சூடோ சிஸ்டம்சிடிஎல் ஸ்டேட்டஸ் அப்பாச்சி 2. ஸோ இத குடுத்தா நம்மளோட வெப் சர்வர் வந்து ரன்னிங்ல இருக்கா? இல்லையா? அப்படின்ற டீட்டெயில் குடுக்கும். ஸோ இதுதான் அதோட கமாண்ட். சிஸ்டம்சிடிஎல் இன்ஸ்டால் ஸ்டேட்டஸ் ஏபி அப்பாச்சி 2. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வெப் சர்வர் ரன்னிங்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ காப்பி பண்ணி, நியூ டேப் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தா அப்பாச்சி 2 ஓட டிஃபால்ட் ஹோம் பேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அப்பாச்சி வெப் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அத சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டோம். ஸோ இதில நீங்க உங்களோட ஹோம் டைரக்டரில என்னென்ன ஃபைல்ஸ் உங்களோட வெப் சர்வரோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி வெப் பேஜ வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம்.